வணக்கம், வெல்கம் டு ஒலிவி சீஸ் 58th எபிசோட் ஆஃப் மாஸ்டர்ஸ் மூவி சீரீஸ். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மலையாள மூவி. 1999ல் வெளிவந்த இந்த படத்தோட பேர் கிரைம் ஃபைல். கே மது இயக்குன இந்த படத்தை எழுதினவங்க ஏகே சாஜன் அண்ட் ஏகே சந்தோஷ். சுரேஷ் கோபி, சங்கீதா, விஜயராகவன், சித்திக், ஜனார்தனன், ராஜன் பி தேவ் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷனல் த்ரில்லர் படம். இந்த படத்தோட டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். இந்த படம் ஆரம்பிக்கிறதே ஒரு ரிப்போர்ட்டர் இறந்து போகிற மாதிரியும் அந்த கேஸ் பற்றின ஆய்வை மேற்கொள்கிறாரு எஸ்பி அன்வர் ராவுத்தர். சித்திக் பண்ணுற கேரக்டர். இந்த கேஸோட ஸ்டார்டிங்கில் அவருக்கு ஒரு கால் வருது. என்னன்னா, ஒரு இன்ஃபார்மர் இந்த கேஸை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க தான் சிஸ்டர் அமலா, நம்ம சங்கீதா பண்ணுற கேரக்டர். அப்படி சிஸ்டர் அமலா எஸ்பி அன்வர் ராவுத்தரை மீட் பண்ணும்போது அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ஃபாதர் கிளமன் காலியார், நம்ம விஜயராகவன் பண்ற கேரக்டர், ஃபாதர் கிளமன் காலியார் மேல அவங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதாகவும் அவங்க இதை பண்ணியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, அதுக்கான எவிடன்ஸ் தாங்கிட்ட இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த எவிடன்ஸ் எல்லாம் நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணணும், அதை அவங்கள தப்பிக்க விடுறதுக்காக நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட எஸ்பி, உங்களுக்கு அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் இந்த எவிடன்ஸை தாராளமாக எங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் முன்னாடியே நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலாம், அந்த சந்தேகத்தோடு நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அங்கே அந்த ஹையர் ஆஃபீஸர் அமலா கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, கிளமன் காலியார் ஒரு பெரிய ஆள், அவரை அரெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயமும் இல்லை, அந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையில அவருக்கு ஒரு கால் வருது. அது யார்கிட்ட இருந்துன்னா கிளமன் காலியார். இதை கேட்ட சிஸ்டர் அமலா அந்த எவிடன்ஸை அவர்கிட்ட கொடுக்க மறுக்கிறாங்க. அது தரமாட்டேன்னு சொல்லிட்டு கொண்டு போயிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் சிஸ்டர் அமலா கிணத்துல விழுந்து இறந்து போயிடுவாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வராரு ஈஷோ பணிக்கர் IPS, நம்ம சுரேஷ் கோபி பண்ற கேரக்டர். இந்த கேஸை ஆய்வு பண்ண ஆரம்பிக்கும் போது அவர் தொடங்குற பிரைம் சஸ்பெக்டே கிளமன் காலியாரா தான் இருக்கும். அவரை பத்தி நிறைய பேர் எதிர் சாட்சி சொல்லவும் வருவாங்க. அவர் தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். தொடர்ந்து கிளமன் காலியார் நிறைய இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த விஷயமும் அதுல வெளிவரும். அதை தொடர்ந்து கிளமன் காலியாரை அரெஸ்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் சேகரிச்சு அவரை அரெஸ்ட் பண்ண போவாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ண போற அந்த நாள் அந்த கான்வென்ட்ல ஒரு பெரிய கலவரமே நடக்கும். அந்த கலவரத்துல யாரோ கிளமன் காலியாரை சுட்டு கொன்னுடுவாங்க. அதுக்கப்புறமா அடுத்த கட்டத்துக்கு போகுது இந்த படம். இதுக்கப்புறம் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களும் விறுவிறுப்பான ஒரு ஸ்கிரீன் பிளேல போற இந்த படத்துல சிஸ்டர் அமலாவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கிற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமாவே இருக்கு. இது ஒரு பெஸ்டான கிரைம் இன்வெஸ்டிகேஷனல் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாவே நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் இந்த படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னொரு பெஸ்ட் படத்தோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.